ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வெரைட்டி ரைஸாக காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? வெரைட்டி ரைஸ் வந்து நம்ம மம்மி கேட்ரிங்கில் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். மம்மி கேட்ரிங் நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியன் அண்டு வெரைட்டி ரைஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. நம்ம வளைகாப்புக்காக 7 வகையான சாப்பாடு வந்து நம்ம இங்கே ஆர்டர் பண்ணியிருந்தோம். வளைகாப்புக்கு எல்லாருமே சிவகாசியிலேருந்து வந்திருக்காங்க. பொண்ணு வீடு சிவகாசினால சிவகாசியிலேருந்து வந்திருக்காங்க. பொதுவாக நம்ம வளைகாப்பு மாப்பிள்ளை வீட்டில் வச்சு தான் போடுவோம். மாப்பிள்ளை வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு வளையல் பூ எல்லாமே வச்சு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி பொதுவாக மதுரையில் வழக்கம் என்னென்னா, பொண்ணுக்கு வந்து முன்னாடியே ஒரு தடவை சாமி கும்பிட்டு பொண்ணோட நாத்தனார் அண்டு க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து பொண்ணுக்கு வந்து ஆசீர்வாதம், பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதாவது பொண்ணுக்கு நார்மல் டெலிவரியாக நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்னங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து நம்ம உட்கார வச்சு அவங்களுக்கு வளையல் போடுறதுக்காக நம்ம ரெடி பண்ணணும். வாங்க, ரெடி பண்ணியாச்சு. மாப்பிள்ளையோட அம்மா வந்து பொண்ணுக்கு பெரியவங்கன்ற முறையில் அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து வளையல் போடுவாங்க. வளையல் போட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மாப்பிள்ளையோட அப்பாவும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்க பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படின்ட்டு சாமி கும்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருமே வளையல் போடுவாங்க. வளைகாப்புன்றது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன். அதில் எல்லா பெண்களுமே ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து இந்த வளைகாப்பு ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். நானும் வந்து நம்ம பண்ண வச்ச திருமணம் இல்லையா, அதனால் நாம் அந்த வளைகாப்புக்கு வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்குது. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம 4 பேருக்கு செய்யணும். ஒரு சிலர் வந்து திருமணம் செஞ்சதா இவங்க இதை எடுத்து வீடியோலாம் போட்டுட்ருக்காங்கன்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை. அப்படி யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னோடய பணியை நான் எப்பயுமே செஞ்சுட்டு தான் இருப்பேன். நம்மளால் முடிஞ்சதை நாம் செஞ்சுட்டே தான் இருக்கணுங்க. ஊரில் யாருனாலும் எப்போனாலும் எப்படினாலும் நம்மளை பேசுவாங்க. நாம் அதை பற்றி தேவையில்லை. நம்மளோட நோக்கம் 4 பேருக்கு உதவி செய்யணும். அதனால் நானும் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன். பாருங்கள், மம்மி கேட்ரிங்லேருந்து எல்லா சாப்பாடுகளுமே வந்ததுனால எல்லாருக்குமே சாப்பாடு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்னங்க, ஒரு செல்ஃபி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்தாச்சு. செல்ஃபியில் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளையோட செல்ஃபி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.